கனி இவ்வளவு அழுத்தமா சொல்றாங்க. வெறும் மும்மொழி தான். இதுல ஒரு அரசியல் இருக்கா? மும்மொழின்னு அவங்க சொல்றாங்க, ஆனா நீங்க ஹிந்தின்னு சொல்றீங்க. இது ரெண்டுக்கு என்ன ஒற்றுமை இல்ல வேறுபாடு? மும்மொழி என்பதிலே ஒரு மோசடி இருக்கு. இந்த மோசடியை தமிழ்நாடு அதன் ஆதிகால வரலாற்றிலிருந்து எதிர்த்து வருகின்றது. தொடர் பாலா பதிவு செய்த மாதிரி 1937 இந்த பிரச்சனை வந்த போதே எதிர்த்து இருக்கிறார்கள். அதன் பிறகு 1963 இந்த பிரச்சனை கனன்ற போது ஜனவரி 25, 1964 கீழப்பழுவூர் சின்னசாமி தன்னைத்தானே கொளுத்தி கொண்டார். தமிழ்நாடு பற்றி கொண்டது. இது ஏனென்றால் இந்த வரலாற்றை சொல்வதன் மூலம் இந்த பிரச்சனையை தமிழ்நாடு எவ்வளவு தீவிரமாக பார்த்திருக்கின்றது என்பதை புரிய வேண்டும். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் அவர் மிரட்டல் விடுகின்றார். பிரதான மந்திரியும் அப்படிதான் இருக்கிறாரு, தர்மேந்திர பிரதானும் அப்படிதான் இருக்கிறாரு. நீங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் பணத்தை தர வழி இல்லை, வகை இல்லை, இந்திய அரசமைப்பு சட்டப்படி நடக்க வேண்டும் என்று, அதாவது அகிம்சை நெறியை பற்றி ஓனாய் பூனைக்கு பாடம் நடத்துவது மாதிரி அவர் நினைக்கின்றார். மிக மிக மோசமானது. வன்மையாக கண்டிக்கின்றோம்.